இன்னைக்கு எங்க வீட்டுல பிரியாணிங்கோ. அதை எப்படி ஈஸியா செய்யலாம்னு பாக்கலாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் கறி நல்லா மசாலா ஊற வைக்கணுங்க. நல்லா கழுவி எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கோங்க, தயிர் ஊத்திக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மஞ்சப்பொடி, மிளகா பொடி போட்டு இவன் நல்லா கலக்குங்க. அப்புறம் பிரியாணி மசாலா முக்கியங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காவை போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. புதினா, மல்லி, மிளகாவையும் போட்டு அரைச்சி வச்சு அடிகனமான பாத்திரத்தை எடுத்து பட்டை சேர்த்து வெங்காயம் நல்லா முருக வதங்க. அப்புறம் அரிசியை ஊற வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, உப்பு சேர்த்து நல்லா மசிங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட்டை தூக்கி இறக்குங்க. தயிரை சேர்த்துக்கோங்க. எலுமிச்சம்பழத்தை புளிங்க. மசாலா பொடி, மஞ்சப்பொடியும் காரப்பொடியும் சேர்த்து நல்லா கலக்குன்னு கலக்கி ஊற வச்சிருக்கிற கறியை தூக்கி ஊற்றி தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா இவனை மசாலா பக்குவத்தில் வேக விட்டு அப்படியே அந்த பிரியாணி மசாலாவை இறக்கி தண்ணி தேவையான அளவு சேர்த்து அரிசியை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி முக்காப்புறம் வத்தினதும் கொத்தமல்லியை போட்டு தம் போட்டு அப்படியே உதிரியாக எடுத்தீங்கன்னா அருமையான பிரியாணி.